பிரைஸ் த லார்ட். கர்த்தாவே எழுந்தருளும் என்கிற காலை தியானத்திற்கு இயேசு நாமத்தினாலே உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கு தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேதவசனம், உன்னை மேன்மைப்படுத்துவேன். இந்த காலை தியானத்திலே எங்களோடு கூட சேர்ந்து தியானித்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் மேன்மைப்படுத்துவார். இது யோசுவா 3:7 எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேல் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். மோசையோடு கர்த்தர் இருந்தார்ன்றது எல்லாருக்கும் தெரியும். இப்போ யோசுவா வராரு, யோசுவாவோடும் கர்த்தர் இருக்கிறார், கர்த்தர் தான் தெரிந்தெடுத்திருக்கிறார் என்பது தெரிய வரணும். நீங்கள் ஒருவேளை ஸ்கூலில் இருக்கலாம், இல்லை உங்கள் காலேஜில், உங்களோட வேலை செய்கிற ஸ்தலத்தில், எங்கே நீங்கள் இருந்தாலும் சரி, உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதை அவர் மற்றவர்களுக்கு தெரிவிக்க வேண்டும், அறிவிக்க வேண்டும். இல்லை என்றால் அது அவர்களுக்கு புலப்படாது. ஏன்னா மனுஷங்க நார்மலாகவே அவங்க கண்டாறு கண்டும் அவங்களால காண முடியாது, அவங்க காதார கேட்டும் அவங்களால உணர்ந்து கொள்ள முடியாது. அப்படி தான் மனிதர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இங்கு தேவன் சொல்லுகிறார், அறியும்படிக்கு தேவன் அதை அறிவிக்க போகிறார். யாருக்கு என்ன தெரியணுமோ அது தெரிஞ்சாகணும், யார் என்ன அறியணுமோ அது அறிஞ்சாகணும். அப்படி இல்லைன்னா நிறைய பிரச்சனைகள் வரும், குழப்பங்கள் வரும். கோராகின் புத்திரர்கள் எழுந்துப்பாங்க. அது இல்லாமல் உங்களுக்கு பல கெல்லி நகையாடுதல், கேலி கிண்டல்கள், நக்கல் பேச்சுகள், இது எல்லாமே வரும். பலவிதமான பிரச்சனைகள் பல ரூபங்களிலே வரும், பிளவுகள் வரும், செட்டு சேர்க்கறது, அது மாதிரி பல காரியங்கள் நடக்கும். அதனால தான் கர்த்தர் சொல்கிறாரு, இஸ்ரவேல் இன்றைக்கு அறியும்படிக்கு நான் அதை அவங்க அறிந்து கொள்ளும்படியாக செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். அவர் கூட இருக்கிறத. அப்படி என்ன செய்தார் என்று பார்ப்போமானால், அவர் அந்த யோர்தான், கரை புரண்டு ஓடிக்கொண்டிருந்த யோர்தான் அப்படியே நின்று விட்டது. இந்த அற்புதம் தான் அங்கே நடைபெறுகிறது. அதாவது கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாரானால் நீங்கள் அசாதாரணமான காரியத்தை செய்வீர்கள், ஆனால் அவர் பாணியில் செய்வீர்கள். அசாதாரணமான காரியம் கர்த்தருடைய பாணியில். என்னென்றால் உங்களுக்கே தெரியாது என்ன நடக்கப் போகிறது, என்ன செய்ய போகிறீர்கள் என்று கர்த்தர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருப்பார். அந்த பெட்டியை யார் தூக்கணும், யார் போய் நடுவில் நிற்கணும், இது மாதிரி ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷன், எத்தனை கல் எடுக்கணும், எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனையும் யோசுவாவுக்கு கொடுத்துட்டே இருக்கார். ஏன்னா அந்த மிராக்கில் அவர் யோசுவா கையின் மூலமாக செய்து கொண்டிருக்கிறார். யோசுவா கூட இருப்பதை அவர் காட்டி கொண்டிருக்கிறார். எனவே நீங்கள் அசாதாரணமான காரியங்களை செய்ய போகிறீர்கள், ஆனால் அது உங்களை நினப்பிலேயே இருக்காது. கர்த்தர் அவருடைய இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்து அவர் பாணியிலே உங்களை செய்ய வைக்க போகிறார். அப்படிப்பட்ட காரியங்கள் நடக்க போகிறது. தேவன் பெரிய காரியங்களை செய்வார். இங்கிலீஷில் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் இருக்குது, தமிழில் இல்லை. என்ன போட்டிருக்குன்னா, பிகின், இன்றைக்கு நான் ஆரம்பிப்பேன் உன்னை மேன்மைப்படுத்துறத. தமிழில் அந்த வார்த்தை இல்லை. இன்றைக்கு நம்ம ஆங்கிலத்திற்கு அந்த வார்த்தையை சேர்த்துக்கொள்ள போகிறோம். இன்றைக்கு தேவன் உங்களை மேன்மைப்படுத்த ஆரம்பிக்க போகிறார். அது தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்க போகிறது. அப்படியே கண்களை முடிச்சு வைக்க போகிறோம். மகாகணத்திற்குரியவரே, நாங்கள் தொழுகிறோம் ஐயா. இந்த காலை தியானத்திலே எங்களோடு கூட கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் நீ ஆசீர்வதிப்பீராக. மகாபிரபுவே நீ எழுந்தருளுவீராக, மகாபிரபுவே நீ எழுந்தருளுவீராக. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, என் தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம். நீ யோசுவாவோடு இருக்கிறீர் என்பதை மற்றவர்கள் அறியும்படியாக செய்தீரே, அதே போல நீ செய்ய போகிற காரியத்திற்காக நன்றி ஆண்டவரே. நீர் அறிய செய்ய போகிறீர், அதற்காக உமக்கு நன்றி. இந்த காலை தியானத்தில் கலந்து கொண்டிருக்க ஒவ்வொருத்தரோடும் நீர் இருந்து மற்றவர்களை அறியும்படி செய்து மற்றவர்களுடைய கண்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்த போகிறீர், அதற்காக உமக்கு நன்றி. விசேஷமாக இந்த நாளிலே இந்த காரியங்கள் தொடங்கப்பட போகிறதற்காக நன்றி. கைட்டு செய்கிற வேலைகளை ஆசீர்வதிப்பீராக. பிரயாணத்திலும் தெய்வீக பிரசனம் இருக்கட்டும். இயேசு நாமத்தினால் ஜெபத்தில் எடுக்கிறோம் எங்கள் அன்பு தந்தையே, ஆமென். கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்த போகிறார். May God go with you. Have a great day.